கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த நாள் குறிதான வாக்குத்தத்தை நம்ம தியானம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. பாருங்கள், ஒரு ஸ்தானத்தை நம்ம எதிர்பார்க்கிறது உண்டு தானே. நமக்கு ஒரு ஸ்தானம் கிடைக்காதான்னு சொல்லி, இல்லை ஒரு உயர்வு கிடைக்காதா, இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பாருங்கள், அந்த ஆஃபீஸில் நமக்கு அந்த ஒரு ஸ்தானத்தை நம்ம எதிர்பார்ப்போம். பாருங்கள், அதுதான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு, அதாவது மனுஷன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு கிடையாது, தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தானத்திற்கு உங்களை கொண்டு போக இந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாய் உங்களுக்காய் பேசி கொண்டு இருக்கிறார். சரிங்க, அதுக்கு முன்னாடி சொல்கிறது பாருங்க, என்ன சொல்கிறேன்னா, இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, உங்களுக்கு முன்பாக ஒரு தூதன் வரப்போகிறாரு. உங்களை எந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் விடணுமோ, எந்த ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் விடுவாருங்க. நிச்சயமாக உங்களுக்காக ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்ப போகிறாரு, உங்களுக்காக பேச போகிறாரு. நீங்கள் அடைய வேண்டிய ஸ்தானத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இயேசு கிறிஸ்து அதை செய்ய போகிறாருங்க. நிச்சயமாக இது விசுவாசிங்க. ஆமீன் என்று ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன்.